Hi friends, welcome back to Healthy Tamil Cooking USA. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முட்டை பொரியல் எக் புர்ஜி. ஸோ இது ரொம்பவே ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதை நீங்கள் ரொட்டி சப்பாத்தி காரக்குழம்பு சாப்பாடு இது கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் நான் 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சமாக வதங்கினாலே போதும். அது கூட நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குழைவாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இது கூட கொஞ்சமாக சால்ட், மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. சால்ட் போட்டு வதக்கும் போதே தக்காளி ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எக்கை உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் இப்போ 5 எக்கு சேர்த்துருக்கேன். எக்ஸை நல்லா உடச்சி விடுங்க. உடச்சி விட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நீங்கள் நல்லா கிளறி விட்டு குக் பண்ணிங்கன்னா எக் பொரியல் உதிரியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக வரும். நல்லா கிளறி விடுங்க. எக்கில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போனதோ அது மேலே கொத்தமல்லியை தூவி இறக்குங்க. இப்போ சுவையான எக் பொரியல் ரெடி. இதை நீங்கள் ரைஸ், ரோட்டி, பரோட்டா கூட சேர்த்து சாப்பிடுங்க. எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க ஹெல்தி தமிழ் குக்கிங் USA சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.